ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பண்ணையில் வந்து நிறைய முட்டை இருக்குது. அதாவது நிறைய முட்டை கிடையாதுங்க, கொஞ்சம் முட்டை தான். ஏன்னா குரங்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 முட்டையில் வந்து 20 முட்டை எடுத்துச்சு அப்படின்னா ஒரு 25லேருந்து 30 முட்டை தான் எடுக்க முடியும். அப்படின்றதுனால என்னோடய தம்பி வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னான். நான் வெளில நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் இலவசமாக வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்கும்போது வந்து நீ ஏன்டா 15 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இல்லைனா என்னால் வந்து எடுத்துகிட்டு போக முடியல, எனக்கு வேலை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ வரவே வேணாம், நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொன்னான், என்ன சொன்னான் அப்படின்னா, நான் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, நீங்கள் எப்படின்னா வந்து கொடுப்பீங்க அப்படின்னா, நம்ம தம்பிக்கு வந்து நம்ம செய்யாமல் இருக்க முடியுமா? நம்ம போய் தானே ஆகணும். அப்படின்றதுனால நான் என்ன சொன்னேன், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முட்டை எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு கழுவிட்டு இந்த ஜல்லித்தட்டில் வச்சேங்க. ஏன்னா ஜல்லித்தட்டில் வச்சோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் சொட்டிச்சு அப்படின்னா வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஒரு பெரிய டப்பாவில், ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கோம் அப்படின்போது வந்து பிளாஸ்டிக் டப்பா நிறைய இருக்கும் அப்படின்றதுனால அந்த டப்பாவில் வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்ன்றதுனால நாளைக்கு என் தம்பிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.